அதை ஏற்றுக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு போதிக்கையில் தெரியாது, பாதிக்கலாம் தெரியும். ஏன்னா அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாதிக்க நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக வந்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியை நீங்கள் அருவறுத்து வேறு எங்கேயுமே போக முடியாது. இந்த தேசிய கட்சி திராவிட கட்சிகள் ஆட்சியை வந்து அருவறுக்கிற, ஏன்னா அருவறுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மக்களுக்கான ஆட்சியை நடத்தவே இல்லை இன்றைக்கி. இந்த திராவிட கட்சியும் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் கூட்டு சேர்ந்து ஒரு மக்களுக்கான அரசியல் அவர்களுக்கான அரசியல்வாதிகளுக்கான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கான அரசியல் பண்ணவே கிடையாது. இப்போ மக்களுக்கான அரசியலை பண்ணிகிட்டு இருக்க 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணன் செந்தமலன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொள்கை என் தத்துவத்தை ஏற்று வாங்க. இந்த என்ன ஏற்று வந்தால் தான் இங்கே ஒரு மாற்று அரசியல் பிறக்கும். ஏன்னா இன்றைக்கி 234 தொகுதியிலையும் ஏன்னா தேர்தல் எலெக்ஷன் தேதியை அறிவிக்கலை. ஆனால் என்னது, நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் 234 வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. அப்போ இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு போய் மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த கட்சியை அந்த கட்சியை நீங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு தமிழன் தலைமையில் நாமெல்லாம் தமிழர்கள், சாதி மதத்தை கடந்து நாமெல்லாம் இன உணர்வாக மொழி உணர்வாக நாமெல்லாம் தமிழர்கள் என்று ஒன்றிணைந்து நமக்கு ஒரு வலிமை பிறக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம நாம் தமிழ் கட்சியில் வந்து பயணிங்க. வந்து ஓட்டு நாம் தமிழ் கட்சி வலிமைப்படுத்துங்க. நான் உங்களால் அந்த இனத்தில் இந்த இனத்தில் பிறந்துட்டீங்க. நமக்குன்னு ஒரு அரசியல் வலிமை இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த அரசியல் வலிமை வேறுனா என்ன பண்ணணும்? தமிழருக்குன்னு ஒரு தனி கட்சிங்க இல்லை. ஏன்னா தமிழர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனால் தமிழருக்குன்னு கட்சி கிடையாது. அப்போ தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அப்போ இந்த கட்சியில் வந்து இணைஞ்சு இந்த மண்ணையும் மக்களையும் அடுத்த தலைமுறைக்கு நல்லா வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற தமிழர்கள், உணரக்கூடிய தமிழர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தமிழர்கள், இந்த மொழியை நேசிக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழ் கட்சியை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயணிக்கணும்.